மந்திரமே மனதுக்கு அமைதி, மதுரமான ஓசையே மகிழ்விக்கும் அனைவரையும், மதுரமான ஓசையே மகிழ்விக்கும் அனைவரையும். மாதங்கி மந்திரமே மனதுக்கு அமைதி, மனதுக்கு அமைதி. தோய்த்தெடுத்த சொற்கள் செவிட்டாமல் செவிக்கு இனிமை தருபவை. தேன் தமிழில் தோய்த்தெடுத்த சொற்கள் செவிட்டாமல் செவிக்கு இனிமை தருபவை. வையகத்தாரையும் வானகத்தாரையும் வணங்க வைக்கும் மந்திரம், வையகத்தாரையும் வானகத்தாரையும் வணங்க வைக்கும் மந்திரம். பொய்யில்லை மெய்யே என புரிந்து கொள்ள வேணும், பொய்யில்லை மெய்யே என புரிந்து கொள்ள வேணும். மாதங்கி மந்திரமே மனதுக்கு அமைதி, மதுரமான ஓசையே மகிழ்விக்கும் அனைவரையும். மாதங்கி மந்திரமே மனதுக்கு அமைதி, அமைதி. அம்மா என்றால் மாதங்கி மாதாதா, சும்மாவா சொன்னார்கள் சொர்க்கத்துக்கு வழி என்று. அம்மா என்றால் மாதங்கி மாதாதா, சும்மாவா சொன்னார்கள் சொர்க்கத்திற்கு வழி என்று. பந்தங்கள் அகற்றிடுவாய், பத்மபதம் தந்திடுவாய். பந்தங்கள் அகற்றிடுவாய், பத்மபதம் தந்திடுவாய். எந்தன் தாயே நின்னை சரணடைந்தேன், சரணடைந்தேன் அம்மா. எந்தன் தாயே நின் தந்திடுவாய், எந்தன் தாயே நின்னை சரணடைந்தேன், சரணடைந்தேன் அம்மா. எந்தன் தாயே பிரபும் பிராணநாதம் விபும் விஸ்வநாதம் ஜகநாதநாதம் சதானந்தபாஜம் भवद्भव्यभूतेश्वरं भूतनाथं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे गळेरुण्डमालं तनौ सर्पजालं महाकालकालं गणेशाधिपालम् जटाजूटगङ्गोत्तरं गैर्विशिष्यं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे मुदामाकरं मण्डनं मण्डयन्तं महामण्डलं भस्मभूषाधरन्तम् अनादिं ह्यपारं महामोहमारं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे वटाधो निवासं महाट्टाट्टहासं महापापनाशं सदा सुप्रकाशं गिरीशं गणेशं सुरेशं महेशं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे गिरीन्द्रात्मजा संगृहीतार्थदेहं गिरौ संस्थितं सर्वदा पन्नगेहं சிவ வைணவ ஐக்கியங்கள். அதாவது உண்மையாகவே பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில்
நவகிரகங்கள் இருக்கும். இங்கே பெருமாள் கோயிலையும் நவகிரகம் இருக்கு. அதே மாதிரி பெருமாள் கோயிலையும் சில கோயிலில் நவகிரகங்கள் இருக்கும். இந்த நவகிரகத்துக்கு இங்கே வந்து ரொம்ப அருமையாக சிறப்பான மேடையெல்லாம் அமைச்சு அதுக்கு கரெக்டாக பரிவாரங்கள் செய்யப்படுகிறது. அதே மாதிரி இந்த திருக்கோயிலில் பரிவார தேவதைகள் என்று சொல்லக்கூடிய எல்லா தேவதைகளுமே இருக்கு. சத்தியராம் சுக்ரீவன் ஸ்நேகத்தை பெற்றவன் ராம். ஹனுமன் சேவித்த சத்தியராம் சுக்ரீவன் ஸ்நேகத்தை பெற்றவன் ராம். வாலியை வதம் செய்த சீதாராம் வானர படையை கொண்டவன் ராம். லக்ஷ்மணனின் பிரிய சோதரன் ராம். ராமநாமம் சொன்னாலே போதுமே, வாழ்வினிக்கு அதுவே வாழ்நாளில் பெரிதும் நன்மை பயக்குமே. ராமநாமம் அவ்வளவு உயர்ந்த நாமங்க. ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டே இருக்கிறவனுக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வராது. இதை தீர்ப்பாகவே சொல்லலாம். அந்த அளவுக்கு ராமநாமம் மிகவும் உயர்ந்த நாமம். ராமநாம ஜபத்துக்கு ஈடான ஒரு மந்திர ஜபம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த அளவுக்கு வந்து ராமநாமத்தை ஜபிக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தினமும் நோட்டில் ஸ்ரீராம ஜெயம் எழுதி நிறைய வாழ்க்கையில் சாதிச்சிருப்பாங்க. எங்களுக்கு அந்த வீடு கட்டினது நாங்கள் 1,08,000 எழுதும்போது அந்த வீடு எங்களுக்கு கிடச்சிருச்சுங்க. மிகப்பெரிய கடன் தொல்லையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஸ்ரீராம ஜெயம். இதில் ஒரு பொருளை கிளப்பியிருக்காங்க. ஸ்ரீராம ஜெயம் எழுதுனா கஷ்டம் வரும், கிடையவே கிடையாது. ஆணையிட்டு சொல்லப்பட்ட பதிகங்களில் நிறைய பதிகங்கள் இருக்குது. அது மாதிரி ஸ்ரீராம ஜெயம், ஜெய் ஸ்ரீராம், இது இரண்டும் சொல்பவர்களுக்கு இடரேதும் வாராத நிலைதனை என் ராமன் தருவான் அப்படின்னு ஆணையிட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ராமபிரானுக்கு வந்து ராமநாமம் உயர்ந்தது. ராமன் காட்டுக்கு செல்லும் பொழுது அந்த காட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகள்லாம் சந்தோஷப்பட்டதான். ஆஹா, நம்ம வந்து இன்னைக்கு ராமபிரான் வந்து நம்மளுடைய காட்டுக்குள்ளே வரப்போகிறாரு, நமக்கெல்லாம் பாப விமோச்சனாக போதும் செடி கொடிகள் சந்தோஷப்பட்டதான். அப்போது அந்த செடிகளுக்குள் பேசிக்கொண்ட ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பரதன் வந்து அந்த செருப்பை வாங்கி போயிடுவான். அப்போ ஒரு செடி இன்னொரு செடிகிட்ட சொன்ன மாதிரி, அதாவது ராமபிரானுடைய காலில் முள்ளு குத்தியுமே இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு சத்தமாக பேசாத, ராமபிரானுடைய நேரடியான பாத தரிசனம் நமக்கு கிடைக்க போகுது. ராமனுடைய அத்தனை செடி கொடி மரம் காடுகளில் நடக்கும் பொழுது அத்தனை செடிகளும் பாப விமோச்சனம் பெற்றதாமா. எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தகவல் பாருங்க. பரதன் மட்டும் அந்த செருப்பை வாங்காமல் இருந்திருந்தான்னா நாட்டை ஆண்டது ராமபிரானுடைய பாதம். அப்பேற்பட்ட பரதன் ஆண்டதனால் பரதகண்டம் என்று பெயர். அதனால இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ராமநாமத்தினுடைய மகிமையை இன்ற சனிக்கிழமை சதுர்த்தி என்று தெரிந்து கொண்டோம். அஸ்வத்வஜாய வித்மஹே பாஷஹஸ்தாய தீமஹி தன்னோ சூர்யः பிரச்சோதயாத். அஸ்வத்வஜாய வித்மஹே பாஷஹஸ்தாய தீமஹி தன்னோ சூர்யः பிரச்சோதயாத். பிரச்சோதயாத்.